வணக்கம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க இல்லையா, ஆப்ஷனல் ட்ரேடிங், இன்ட்ராடே இதெல்லாம் ஸோ இதை வச்சு ஒரு வாடிக்கையாளர் என்கிட்ட கொஸ்டினாக கேட்டது. நான் அவருக்கு சொன்ன ரிப்ளையை தான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, சார் இந்த மாதிரி எனக்கு ஜாதகம் ஓரளவு தெரியும். எனக்கு இப்போ யோக தசை, யோக புக்தி நடக்குது. யோக தசையில் யோக புக்தி நடக்குது. ஸோ அதை நம்பி நான் ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்தேன். இடையில நல்லா சம்பாரித்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டினியூஸாக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளில் பணம் நிறையா வருது. மறுநாள் அது பூரா போய் நான் கொண்டு போய் விட்டுறேன், கவுத்துறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தசாபுக்தி ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டாலும், கோச்சாரம் ராசிக்கு நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது எவ்ரிடே நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி ட்ரேடு பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்றைக்கு கோச்சாரம் நல்லா இருக்கோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கோச்சாரம் நல்லா இல்லாத அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா கோச்சாரம் நல்லா இருக்கிறப்ப உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் ட்ரேடிங்கில் நிறையா சம்பாதிப்பீங்க. நல்லா இல்லாதப்போ நீங்கள் கவுத்துருவீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், ஆமாம் சார், நான் இந்த மாதிரி நாள் நான் நல்லா சம்பாரித்தேன் ட்ரேடிங்கில், ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மறுநாள் எனக்கு சந்திராஷ்டமம் இருந்தது. அதை நான் கவனிக்காமல் நான் அதில் இறங்கினேன். ஸோ நான் சம்பாரித்தது ப்ளஸ் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து நான் லாஸ் ஆக்கிட்டேன். ஸோ இது எமோஷ்னலாக லாஸ் ஆகுது. அப்போ எமோஷ்னல் லாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த சந்திரன் வழியாக நடக்கக்கூடியது, அந்த கோச்சாரம் ரீதியாக நடக்கக்கூடியது. அப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்க மெயினாக என்ன கவனத்தில் வச்சுக்கிறோம்னா, யோக தசை யோக புக்தி நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ரேடிங் ஒரு வாரத்தில் 7 நாளுமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படின்னா அன்றைக்கி உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கள், சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க. மீதி இருக்கிற அந்த நாட்களில் நீங்கள் ட்ரேடிங் வச்சுக்காதீங்க. இல்லை சார், எனக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா இருக்குது கோச்சாரம். இல்லை எனக்கு வாரத்தில் இப்போ திங்கக்கிழமை ஒரு நாள், அப்புறம் செவ்வாய்க்கிழமை இல்லை, புதன் இல்லை, வியாழன் இல்லை, வெள்ளிக்கிழமை எனக்கு கோச்சாரம் நல்லா இருக்குன்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு.